அமெரிக்காவிற்கு ஈரான் கொடுத்துள்ள மிகப்பெரிய அதிர்ச்சி. கைப்பற்றிய அமெரிக்க கப்பலில் நிரப்பப்பட்டிருந்த பெருந்தொகை எண்ணெயை விற்று அப்பணத்தை 771 நோயாளிகளுக்கு வழங்கிய ஈரான். டிரம்பின் பொருளாதார தடை, டி-டேக்கு எதிராக வெடித்த புதிய மோதல், மீண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு உயிர் கொடுக்க பாகிஸ்தான் பாரிய முயற்சி. ஈரானில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி. வணக்க நண்பர்களே, நான் உங்கள் RM ராம். சர்வதேச அரசியலை உலுக்கக்கூடிய ஒரு புதிய திருப்பம் தற்போது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான மோதலில் ஏற்பட்டிருக்கிறது. டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகம் ஈரானை உலகளவில் தனிமைப்படுத்தும் நோக்கில் மிகப்பெரிய பொருளாதார தடைகளை அறிவித்த சில மணி நேரங்களில் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை உலக கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அமெரிக்காவிற்கு சொந்தமான எண்ணெய் கப்பலை கைப்பற்றி பின்னர் அதை விற்று அதன் வருமானத்தை 771 ஈரானிய நோயாளிகளுக்கான மருத்துவ செலவுகளுக்காக வழங்கியிருப்பதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது ஒரு சாதாரண சட்ட நடவடிக்கை மட்டுமல்ல. அமெரிக்காவின் ஈரான் மீதான பொருளாதார தடை கொள்கைக்கு எதிராக ஈரான் வழங்கிய அரசியல் மற்றும் பொருளாதார பதிலடியாக பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவத்தின் பின்னணியை பார்க்கும்போது 2023 ஆண்டில் பாரசீக வளைகுடாவில் அமெரிக்காவுடன் தொடர்புடைய ஒரு எண்ணெய் டேங்கர் ஈரானினால் கைப்பற்றப்பட்டது. அந்த கப்பலில் சரக்காக இருந்த எண்ணெய் பின்னர் நீதிமன்ற உத்தரவின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் மையத்தில் இருந்தவர்கள் எபிடெஸ் மாலிசிஸ் புல்லோசா அல்லது EB என அழைக்கப்படும் அரிய தோல் நோயால் பாதிக்கப்பட்ட 771 ஈரானியர்கள். பொதுவாக பட்டாம்பூச்சி நோய் என்று அழைக்கப்படும் இந்த நோய் மனிதர்களின் தோலை மிகவும் மென்மையாக்குகிறது. சிறிய தொடுகை கூட கடுமையான காயங்களையும் வேதனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து சிறப்பு மருத்துவ சிகிச்சை மற்றும் விலை உயர்ந்த மருந்துகளை நம்பியே வாழ வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். ஈரானின் நீதித்துறையின் தகவல்களின்படி இந்த நோயாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசு அல்லாத அமைப்பின் மேற்பார்வையில் 771 பேர் இணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தனர். அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் காரணமாக அத்தியாவசிய மருந்துகளை பெற முடியாமல் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். நீண்ட காலமாக நடைபெற்ற விசாரணைகளுக்கு பிறகு ஈரான் நீதிமன்றம் மனுதாரர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பின்படி அமெரிக்க அரசுக்கு எதிராக இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவை அமல்படுத்தும் நடவடிக்கையாக கைப்பற்றப்பட்ட அமெரிக்க கப்பலின் எண்ணெய் சரக்குகள் விற்கப்பட்டதாகவும் அதன் மூலம் கிடைத்த வருமானம் தற்போது அந்த 771 நோயாளிகளுக்கு விநியோகிக்கப்பட்டதாகவும் ஈரான் அறிவித்திருக்கிறது. இந்த பணம் அரசாங்கத்திடம் இருக்காது என்றும் வழக்கில் வெற்றி பெற்ற நோயாளிகளுக்கே நேரடியாக வழங்கப்படும் என்றும் டெஹ்ரான் அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் அமெரிக்க தடைகள் சாதாரண மக்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை உலகிற்கு காட்ட விரும்புவதாக ஈரான் கூறுகிறது. ஆனால் இந்த நடவடிக்கை வாஷிங்டனில் கடும் எதிர்வினைகளை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஹார்முஸ் நீரிணையை மையமாக கொண்டு பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த புதிய சம்பவம் மோதலை மேலும் தீவிரப்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். இதற்கிடையில் டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் ஈரானுக்கு எதிராக ஆபரேஷன் எக்கனாமிக் அவுட்காஸ்ட் என்ற புதிய பொருளாதார தடை நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறது. அமெரிக்க திரைசேரியின் செயலாளர் ஸ்காட் பெசன்ட் இதனை அறிவித்த போது ஈரானை பொருளாதார ரீதியாக முழுமையாக தனிமைப்படுத்துவதே இதன் நோக்கம் என்று குறிப்பிட்டார். புதிய பொருளாதார தடைகளின் கீழ் எண்ணெய், அணுசக்தி, ஏவுகணை, சைபர் தொழில்நுட்பம், கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, தங்க வர்த்தகம் மற்றும் டிஜிட்டல் சொத்துக்கள் உள்ளிட்ட பல துறைகளில் செயற்படும் கிட்டத்தட்ட 60 நிறுவனங்கள், தனிநபர்கள் மற்றும் கப்பல்கள் குறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஈரானுடன் வணிகம் செய்யும் வெளிநாட்டு நாடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கும் 2ஆம் நிலை தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அமெரிக்க டாலர் அமைப்பை பயன்படுத்தும் எந்த நிறுவனமும் ஈரானுக்கு உதவினால் அவை அமெரிக்க நிதி அமைப்பிலிருந்து நீக்கப்படலாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ஈரானின் வருமான ஆதாரங்கள் அனைத்தையும் முற்றிலும் துண்டிப்பதே எங்கள் நோக்கம். ஈரானின் தற்போதைய ஆட்சிக்கு மீண்டும் எழுவதற்கான எந்த வாய்ப்பும் வழங்கப்பட மாட்டாது என்று ஸ்காட் பெசன்ட் தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் கூறுகையில், அமெரிக்காவுடன் நிற்கும் நாடுகள் எங்கள் கூட்டணியின் பலன்களை தொடர்ந்து அனுபவிக்கும். ஆனால் ஈரானுடன் இணைந்து செயற்படுகின்றவர்கள் அதன் தனிமைப்படுத்தலின் விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தார். இவரது இந்த அறிவிப்புக்கு பிறகு அமெரிக்க அரசியலுக்குள்ளே கடும் சர்ச்சை வெடித்திருக்கிறது. குறிப்பாக ஜனநாயக கட்சியின் முக்கிய செனட்டரான கிறிஸ் மர்பி டிரம்பின் புதிய தடைகளை நேரடியாக தாக்கியிருக்கிறார். சமூக ஊடக தளமான எக்ஸில் வெளியிட்ட நீண்ட பதிவில் ஈரான் போரை வெல்கிறது, டிரம்ப் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருக்கிறார், அதற்கான மிகப்பெரிய விலையை அமெரிக்க மக்கள் தான் இப்பொழுது செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் குற்றம் சாட்டினார். மர்பியின் கூற்றுப்படி டிரம்ப் தொடங்கிய ஈரான் மீதான அழுத்த போரின் எந்த முக்கிய நோக்கமும் இதுவரை நிறைவேற்றப்படவே இல்லை.
ஈரானின் ஆட்சி இன்னும் மிக நிலையாக இருக்கிறது. அதன் ஏவுகணை திட்டம் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. ஆளில்லா விமான திறன்களும் அப்படியே இருக்கிறது. அணுசக்தி திட்டமும் முற்றிலும் நிறுத்தப்படவில்லை. மேலும் ஹோர்முஸ் நீரிணை குறித்து பேசும்போது போருக்கு முன்பு இருந்ததை விட தற்போது ஈரான் அந்த கடல் வழி தடத்தில் அதிக செல்வாக்கை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். வளைகுடா பிராந்தியத்தில் கப்பல் போக்குவரத்து தற்போது பெரும் சவால்களை சந்தித்து வருவதாகவும், அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணத்தில் இயங்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் மூலமே பல கப்பல்கள் பயணிக்க முடிகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இது ஒரு முழுமையான பேரிடர் என்று மேபி கடுமையாக ட்ரம்பை விமர்சித்தார். அவரது கருத்துப்படி ட்ரம்பின் ராணுவ அழுத்தமும் பொருளாதார அழுத்தமும் ஈரானை எந்த வகையிலும் பலவீனப்படுத்தவில்லை என்று காட்டுகிறது. மாறாக ட்ரம்பின் நடவடிக்கைகள் காரணமாக ஈரான் சீனாவுடன் அதன் உறவை மேலும் மிக வலுப்படுத்தி இருக்கிறது. சீனா தொடர்ந்து ஈரானிய எண்ணெயை வாங்கும் வரை ஈரான் பொருளாதார ரீதியாக உயிர் வாழ முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது. ஏனெனில் பதிலடியாக முக்கியமான கனிம வளங்களின் ஏற்றுமதியை பெய்ஜிங் கட்டுப்படுத்தக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். இதனால் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான மோதல் தற்போது ஒரு புதிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஒருபுறம் ட்ரம்ப் நிர்வாகம் உலகளாவிய பொருளாதார தனிமைப்படுத்தல் மூலம் ஈரானை அழுத்த முயற்சித்து வருகிறது. மறுபுறம் அமெரிக்க தடைகளால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நோயாளிகளுக்கு அமெரிக்காவினுடைய கப்பலில் கிடைத்த எண்ணெயை விற்று கிடைத்த பணத்தை வழங்கியதன் மூலம் ஈரான் தனது அரசியல் செய்தியை உலகிற்கு காத்திரமாக அனுப்பியிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை, எண்ணெய் சந்தைகள், சர்வதேச வர்த்தகம் மற்றும் மத்திய கிழக்கு பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் பாதிக்கக்கூடிய இந்த மோதல் அடுத்த சில வாரங்களில் எந்த திசையில் நகரும் என்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. அமெரிக்காவின் பொருளாதார டி-டே பிரச்சாரம் ஈரானை முடக்குமா, அல்லது ஈரான் தனது புதிய பதிலடி நடவடிக்கைகளால் இந்த அழுத்தத்தை சமாளிக்குமா? இந்த கேள்விகளுக்கான பதில் வரும் நாட்களில் உலக அரசியலின் மிக முக்கிய தலைப்பாக மாறப்போகின்றது என்பதே உண்மை. இதற்கிடையில் ஈரான் போர் தொடர்பாக மற்றொரு முக்கிய செய்தி வெளிவந்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான புதிய பேச்சுவார்த்தை முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அல் அரேபியா வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின்படி பாகிஸ்தான் வழியாக அமெரிக்காவினால் ஈரானுக்கு ஒரு புதிய முன்மொழிவு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த முன்மொழிவின் கீழ் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை முழுமையாக திறந்து வைப்பதற்கும் ஈரானுடன் தொடர்புடைய ஆயுத குழுக்கள் மேற்கொள்ளும் தாக்குதல்களை நிறுத்துவதற்கும் பதிலாக அமெரிக்கா தனது புதிய பொருளாதார அழுத்த நடவடிக்கைகளை கைவிடுவது உள்ளிட்ட பல சலுகைகளை பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் இது தொடர்பாக ஈரானின் நிலைப்பாட்டில் இதுவரை எந்த மாற்றமும் இல்லை என கூறப்படுகிறது. அமெரிக்காவின் அனைத்து பொருளாதார தடைகளும் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அமெரிக்காவின் பிராந்திய இராணுவ இருப்பு குறைக்கப்பட வேண்டும் மற்றும் காசா, லெபனான் உள்ளிட்ட பகுதிகளில் விரிவான போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை தொடர்ந்து ஈரான் வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு நிலைமை சர்வதேச சந்தைகளால் மிகவும் கவனமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் தரப்பிலிருந்து இந்த அறிக்கைகள் குறித்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இன்னும் வெளியாகவில்லை. எனினும் மத்திய கிழக்கில் பதற்றத்தை குறைப்பதற்கான ராஜதந்திர முயற்சிகள் தொடர்வதாகவும் அடுத்த சில நாட்களில் இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் தெளிவான தகவல்கள் வெளியாகக்கூடும் என்று சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். தற்போது உலக நாடுகள் அனைத்தும் இந்த முன்னேற்றத்தை உன்னிப்பாக கவனித்து வருகின்றது. இது இன்றைய உலக வீர செய்தி தொகுப்பு. இது போன்ற ராணுவ ரகசிய செய்திகளை உடனடியாக நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொன்னா உலக வீர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த காணொலி பலருக்கும் சென்று சேர்வதற்கு உதவியாக இருக்கும். காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பகிர்வதோடு காணொலியை உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் ஒரு முக்கியமான உலக வீர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நான் உங்கள் RM ராம். வணக்கம்.